அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஸூஹா. ஸதகல்லாஹுல் அலீம். வ கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துவாஉ முஹுல் இபாதா. அவ் கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸில் ஒரு மாதத்தில் நாமெல்லாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்தில் விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும், மன நிம்மதியான வாழ்வையும், மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. நம் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் 2 இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வைன் தவத்து நியாமத் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை, அருட்கொடைகளை கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2 இடங்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வைன் தவத்து நியாமத் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை, அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, நியாமத்துக்களை எண்ண முடியுமா என்றால் லா தூசுஹா, எண்ணவே முடியாது. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி எண்ணவே முடியாது. எண்ணிலடங்காத நியாமத்துக்களை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். அதில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் நியாமத்து எது? அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளில் நியாமத்துக்களில் ஆக சிறந்த நியாமத்து எது என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் நியமத்துங்கிறது ஈமான் என்கிற உயர்ந்த பாக்கியம். அல்லாஹ் முஸ்லீமாக படைச்சிருக்கான், ஈமான் தாரியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்டா. அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் ஆக சிறந்த நியமத்து இதான் பாக்கியம், பெரிய பாக்கியம். காரணம் என்னென்னா, உலகத்தில் கோடானு கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எத்தனையோ நபிமாருடைய குடும்பத்தார்களுக்கு கிடைக்காத பாக்கியம் ஈமான் என்கிற பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ நபர்களுக்கு ஈமான் கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, நபியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் கிடைக்காத ஈமான் என்கிற பாக்கியத்தை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு கோடானு கோடியில் மக்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தை அல்லாஹ் நம்மளாம் முஸ்லீமாக படைச்சிருக்கிறான், முஸ்லீமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஈமானை கொடுத்துருக்கிறான்டா. இதான் மிகப்பெரும் நியமத்து, மிகப்பெரும் அருட்கொடையாக பார்க்க வேண்டும் என்பதாக பெருமக்கள் சொல்லிக்காங்க. ஈமானுக்கு அடுத்தபடியாக உள்ள நியமத்து எது? ஈமான் முதல் பாக்கியம். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களில் ஆக சிறந்த நியமத்து ஈமான்கிற பாக்கியம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் கொடுத்த நியமத்து எது என்று பார்க்கும் பொழுது பெருமக்கள் சொல்வார்கள், சஹாபாட்கள் சொல்வார்கள், உடல் ஆரோக்கியம்தான் ஈமானுக்கு அடுத்தபடியான மிகப்பெரும் நியமத். உடல் ஆரோக்கியங்கிற சாதாரணமானதல்ல. உடல் ஆரோக்கியத்தினுடைய அருமை எப்போ தெரியும்டா, அது எப்போ ஈமான் நோய் வருதோ, நோயில் கைகால் சுகத்தோடு இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறோம். எப்போ நோய் வருதோ, நோய் வரக்கூடிய நேரத்தில் தான் ஆரோக்கியத்தினுடைய அருமை தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தெரிவது மாதிரி அவருடைய குடும்பத்தில் மனைவி மௌத்தாயிட்டாங்க, அத்தா அம்மா மௌத்தாயிட்டாங்க, இருக்கிற வரையில் அவருடைய அருமை தெரிவது கிடையாது. எப்போ தெரியும்டா, மௌத்தான பிறகு மனைவியுடைய அருமை தெரியும், மௌத்தான பிறகு அத்தா அம்மாவுடைய அருமை தெரியாத மாதிரி ஆரோக்கியத்தினுடைய அருமை அதை இழந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஆனால் ஈமானுக்கு அடுத்தபடியான மிகப்பெரும் நியமத்துங்கிறது உடல் ஆரோக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு நாள்
ரசூல்லாவுடைய வஃபாத்திற்கு பிறகு, ரசூல்லாவுடைய மௌத்தான பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முதல் ஹலீஃபாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. பொறுப்பேற்ற பிறகு மிம்பர்படியில் ஏறி ஹுத்பா பிரசங்கத்திற்கு முன்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எதுக்காக அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வருஷம் இதே இடத்துல நின்று சொன்ன வார்த்தை. போன வருஷம் உயிரோடு இருந்தாங்க. இந்த இடத்துல நின்று சொன்ன வார்த்தை என்னென்னா, ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் நியமத், மிகப்பெரும் அருட்களை உடல் ஆரோக்கியம், நீங்கள் அல்லாஹ்விடத்து அதிகமாக ஆரோக்கியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை நான் ஞாபகப்படுத்தி அழுகிறேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. நம்ம அல்லாஹ்விட துஆ செய்கிறோம், அதிகமாக எதையெல்லாமோ கேட்குறேன், அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு, என்னைய அப்படி வாழிச்சு இப்படி வாழிச்சின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட எதையெல்லாமோ கேட்குறோம். எதை கேட்கணும்? மெயினாக அல்லாஹ்ட்ட நம்ம எதை கேட்கணுண்டா உடல் ஆரோக்கியத்தை கேட்கணும். காரணம் என்னென்னா, உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் தொழ முடியும். நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்க போய் தான் நம்ம தொலை வந்திருக்கு. இல்லை ஒரு நோயில் சிரமப்பட்டு இருக்கோம், படுத்த படுக்கையில் கிடக்கிறோம், நம்மளால் தொழ முடியுமானா தொழ முடியாது. நோன்பு வைக்க முடியுமா? நோன்பு வைக்க முடியாது. ஹஜ்ஜி செய்ய முடியுமா? ஹஜ்ஜி செய்ய முடியாது. உம்ரா செய்ய முடியுமா? உம்ரா செய்ய. எப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு உடல் ஆரோக்கியம் அவசியம். அதே நேரத்தில் சம்பாதிக்கிறோம், மனைவி மக்களுக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், பெற்றவங்களுக்காக சம்பாதிக்கிறோம், குடும்பத்தார்களுக்காக சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கும் உடல் ஆரோக்கியம் அவசியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான், கைகால் சுகத்தோடு இருந்தால்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் செய்ய முடியும். ஆக ஈமானுக்கு அடுத்தபடியான நியமத்து அருட்கொடை தான் உடல் ஆரோக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய துஆ, எல்லாம் உடல் உடல் ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லி அடிக்கடி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு நாள் நம்ம அடிக்கடி சொல்ல வார்த்தை, அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு எதை தந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொல்வார், அவருடைய கஷ்டத்தை முறையிடும், எனக்கு அல்லாஹ் என்னத்தை கொடுத்துட்டான், அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான், சிரமத்தை கொடுக்குறான், சோதனையில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவருடைய கஷ்டத்தை உபைத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்ககிட்ட முறையிடுவார். ஒருத்தர் வந்து முறையிடக்கூடிய அந்த நேரத்தில் உபைத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஒன்றுமே சொல்லலை. அவங்க சொல்லுவாங்க, நான் 1,00,000 தீனார் கொடுக்குறேன், நான் உனக்கு 1,00,000 தீனார் கொடுக்குறேன், உனக்கு ஒரே ஒரு கண்ணை மட்டும் கொடு. 1,00,000 தீனார் நான் உனக்கு கொடுக்குறேன், உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கண்ணை எனக்கு கொடு அப்படி சொல்லும்போது அது எப்படி கொடுக்க முடியும்? அவர் சொல்லுவார், நான் அதுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிம்பாரு. 1,00,000 தீனார், 1,00,000 நமக்கு கொடுத்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், சோதனை இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கடன் இருந்தாலும் நம்மளால் உறுப்புகள் கொடுத்துருவோமானா கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் விலை மதிக்க முடியாத செல்வங்கிறது. கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், அல்லாஹ் கொடுத்த இந்த உடலுங்கிறது விலை மதிக்க முடியாத செல்வமாக நம்ம பார்க்கணும். அதனால் அந்த உறுப்பைகளை நாம் பாதுகாக்கணும் நோய்களில் இருந்து என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்கினவர்களே. அதே நேரத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். என்ன துஆ செய்யணும்? பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். எந்த அளவுக்குண்டா, சாப்பாட்டில் உப்பு இல்லை, வீட்டில் சமைக்கிறதுக்கு உப்பு இருக்குது, உப்பு இல்லை, உப்பு இல்லாட்டினாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி செருப்பு வாரம் அந்து போச்சு, செருப்பு வாரு வந்துட்டாலும் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அத்துவாவும் முஹுல் இபாதா, துவாங்கிறது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம். எப்படி தொழுகிறோமோ அது ஒரு இபாதத்தோ, நோன்பு வைக்கிறது ஒரு வணக்கமோ, ஹஜ்ஜி செய்கிறது, உம்ரா செய்கிறது எப்படி ஒரு இபாதத்து, அதே போன்று அல்லாஹ்விட கையேந்தி துவா செய்கிறது ஒரு இபாதத்து என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துவாவில் எதை கேட்கணும்? அல்லாஹ்ட்ட எதை இல்லாமல் கேட்குறேன், எல்லாம் என்ன அப்படி வாழைச்சி இப்படி வாழைச்சி அதை கூட இதை கூடன்னு கேட்குறோம். எதை கேட்கணும்? அல்லா இடத்துல எதை கேட்கணும் அப்படி சொல்லும்பொழுது ஒரு நாள் ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிற நேரத்தில் எதை கேட்குறது, எப்படி கேட்குறது? அல்லாஹ் இடத்துல நான் கையேந்தி துவா செய்கிறேன், அந்த நேரத்தில் நான் எதை கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா செய்தால் ஸல்லல்லாஹு அல் அஃப்வ வல் ஆஃபியா, நீ அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கேளு. ரெண்டாவது வல் ஆஃபியா, உடல் ஆரோக்கியத்தை கேள், உடல் ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்ட்ட நீ துவா செஞ்சால் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அந்த சாபி தொடர்ந்து 3 நாள் கிடைக்கிட்டே இருப்பாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிற நேரத்தில் நான் எதை கேட்குறதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல் அஃப்வ வல் ஆஃபியா, நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேளு, அல்லாஹ் இடத்துல ஆரோக்கியத்தை கேளு, உடல் ஆரோக்கியத்தை கேளு. அப்படி கிடச்சிட்டுண்டா ஃபக்கத் அஃப்லஹத, நீ தான் உண்மையான வெற்றியாளர், அல்லாஹ் என் செல்வத்தை தந்த மாதிரி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செய்கிறோம்டா அதிகமாக கேட்க வேண்டியது பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதிகமாக எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நான் தெரிஞ்சு செஞ்ச பாவத்தை, தெரியாமல் செஞ்ச பாவத்தை, இரவில் செஞ்ச பாவத்தை, பகலில் செஞ்ச பாவத்தை, இப்படி என்ன பாவமாக இருக்கட்டும் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு சொல்லி அல்லாஹ்ட்ட முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது வல் ஆஃபியா, உடல் ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கணும். காரணம் என்ன? உடல் ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு அடுத்தபடியான நியமத்.
உடல் ஆரோக்கியம் தான். உடல் ஆரோக்கியம் இருக்க போய் தான் நம்ம தொலை வந்திருக்கோம். உடல் ஆரோக்கியம் இருக்க போய் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுது, தொழுக முடியுது, இபாதத் செய்ய முடியுது. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நோயில் சிரமப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறோண்டா நம்மளால் அமல் செய்ய முடியாது. நம்மளால் குடும்பத்துக்கு சம்பாதிக்க முடியுமா? முடியாக. உடல் ஆரோக்கியம் வந்து அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் நியமத்தாக நம்ம பார்க்கணும். அல்லாஹ்விடத்து துஆ செய்கிற நேரத்தில் அதிகமாக உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அன்பிற்கினவர்களே, இன்னொரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்து எப்போவுமே துஆ செய்யணும். குறிப்பாக பாங்குக்கும் இக்காமத்திற்கு மத்தியில் நீங்கள் அதிகமாக துஆ செய்யணுமாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அத்துவாவு லா இரத்து பைனல் அதானி வல் இகாமத்தி. பாங்கு சொல்கிறாங்க, காமத்து சொல்கிறாங்க, அதுக்கு இடைப்பட்ட நேரம்ங்கிறது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? பாங்க சொல்லிட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்தில் காமத்து சொல்ல போகிறாங்கண்டா அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த துஆ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்குற அந்த துஆ மறுக்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த துஆ மறுக்கப்படாது. இக்காமத்திற்கும் பாங்குக்கும் மத்தியில் இடைப்பட்ட அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ மறுக்கப்படாதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த நேரத்தில் நாங்கள் எதை கேட்குறது? அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த துஆ கேட்குறது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹ வல் அஃப்வ வல் ஆஃபியா. அந்த நேரத்தில் காமத்திற்கும் இக்காமத்திற்கு மத்தியில் உள்ள நேரத்தில், பாங்குக்கும் இக்காமத்திற்கு மத்தியில் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஆரோக்கியத்தை கேட்டுக்கோங்க. ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமல் செய்வதற்கும் சரி, குடும்பத்திற்கு சம்பாதிக்கும் சரி, ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அன்பிற்கினவர்களே, அதே நேரத்தில் நம்மெல்லாம் நிறையா ஹதீஸில் நம்ம வரலாறுகளில் கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சில இபாதத்துகளை தடுத்திருக்கிறாங்கண்டா, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த செயலையும் ரசூலுல்லாஹ் அனுமதிக்க மாட்டாங்க. ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த செயலையும் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க, அனுமதிக்க மாட்டாங்க. எந்த அடிப்படையண்டா, ஒரு சில சஹாபாக்களுடைய இபாதத்து வணக்கம்லாம் எப்படி இருக்கும்டா, தடுக்கிற அளவுக்கு இருக்கும். சஹாபாக்களுடைய இபாதத்து தடுக்கிற அளவுக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னு தடுக்கிற அளவுக்கு இருக்கும் என்பதை ஹதீஸில் பார்க்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 சஹாபாக்கள் முடிவு செய்கிறாங்க. என்ன முடிவுண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் எப்படி அமல் செய்வாங்க எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் போர்க்களத்துக்கு போனால் ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும் தெரியும். வெளியில் போனோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து எப்படி இருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சொல்லி அந்த 3 சஹாபாக்களுக்கு முடிவு செய்கிறாங்க. எப்படி செய்யும், இப்படி தொழுவாங்க, எப்படி அமல் செய்வாங்க, இப்படி மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்வாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து வீட்டில் எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து வீட்டில் எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி 3 சஹாபாக்கள் நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி நாமளும் அமல் செய்வோம். 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி அமல் செய்வாங்க அதை மாதிரி நாம் தெரிஞ்சு அதை மாதிரி நம்மளும் அமல் செய்வோம்னு சொல்லி முடிவு செஞ்சு 3 சஹாபாக்கள் முடிவு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, 3 சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ஐஸர் ரலியல்லாஹு கேட்காங்க, ஐஸர் ரலியல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி அமல் செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து வீட்டில் எப்படி இருக்கும், என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு கேட்கும் பொழுது ஐஸர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வர்றாங்கண்டா வந்த உடனே மிஸ்வாக்கு செய்வாங்க, பல்ல சுத்தம் செய்வாங்க முதல்ல. ரெண்டாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை ரசூலுல்லாஹ் செய்வாங்க. உதாரணத்துக்கு துணி மடிக்கிறதா இருக்கட்டும், கிழிஞ்ச துணி இருந்தால் அது தானே தைத்து கொள்வார்கள், அதான் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டு வேலை ஏதாச்சுன்னா சமைப்பதாக இருக்கட்டும் எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க, உதவியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி அமல் செய்வாங்க, இப்படி தொழுவாங்க, இப்படி இரவு நேரத்தில் இப்படி தொழுவாங்க, இப்படி அமல் செய்வாங்க, பகல் நேரத்தில் இப்படி அமல் செய்வாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஐஸர்லாம் வந்த 3 சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அந்த 3 சஹாபாக்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்டா, ஒரு நபி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி இந்த அளவுக்கு அமல் செய்கிறாங்கண்டா நாம் எந்த அளவுக்கு அமல் செய்யணும். ரசூலுல்லாஹ் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபி இந்த அளவுக்கு பகல்லையும் வீட்லேயும் வெளியே எல்லா இடத்தையும் அமல் செய்கிறாங்களா, நாமளும் இதே போன்ற அமல் செய்யணும்னு சொல்லி முடிவு செஞ்சு 3 சஹாபாக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே சத்தியம் செய்கிறாங்க. எப்படி சத்தியம் செய்கிறாங்கன்னா, 3 சஹாபியில் ஒரு சஹாபி செய்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் நான் பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன். ஒரு சஹாபி சத்தியம் செய்கிறாங்க, எப்படி அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் பகல் முழுவதும் நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி சத்தியம் செய்கிறாங்க. இன்னொரு சஹாபி நான் இரவு முழுவதும் நான் தூங்கவே மாட்டேன், தூங்காமல் இரவு நேரம் ஃபுல்லாக நான் நின்று வணங்குவேன், தொழுதுகிட்டே இருப்பேன்னு சொல்லி இன்னொரு சஹாபி சத்தியம் செய்கிறாங்க. 3வது சஹாபி எப்படி சத்தியம் செய்கிறாங்கடா, நான் திருமணமே முடிக்க மாட்டேன், திருமணம் முடிக்காமல் அமல் செய்வேன் அப்படி சொல்லி 3 சஹாபியும் சத்தியம் செய்கிறாங்க. ஒரு சஹாபி நான் பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன், தூங்க மாட்டேன், பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன்னு சொல்லி ஒரு சஹாபி சத்தியம் செய்கிறாங்க. இன்னொரு சஹாபி நான் இரவு முழுவதும் தூங்காமல் அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், இன்னொரு சஹாபி நான் திருமணம் முடிக்காமல் அமல் செய்வேன் அப்படி சொல்லி 3 சஹாபிகள் சத்தியம் செய்கிறாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது.
இந்த செய்தி இப்படிலாம் சத்தியம் செஞ்சாங்க, இப்படிலாம் சொன்னாங்க, சத்தியம் செஞ்சாங்கன்னு சொல்லி ரசூலாவுக்கு தெரிய வந்த பிறகு ரசூலா 3 சஹாபியை கூப்பிட்டு கேட்காங்க, எப்போ இப்படிலாம் சத்தியம் செஞ்சீங்களா, நீங்கள் இப்படிலாம் சத்தியம் செஞ்சீங்களா, பகல்லாம் நோன்பு வைப்பேன், இரவெல்லாம் நின்று வணங்குவேன், திருமணமே முடிக்க மாட்டேன், சத்தியம் செஞ்சீங்களான்னு கேட்கும்பொழுது அந்த சஹாபி சொல்லுவாங்க, ஆமையா ரசூலுல்லா நீங்களே இப்படிலாம் அமல் செய்கிறீங்க, அப்போ நான் உங்களை விட நாங்கள் அதிகமாக அமல் செய்யணும்னு ஆசைப்படுதோம் அப்படி சொல்லி அந்த 3 சஹாபிகள் சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் பகல் நேரத்தில் சாப்பிடவும் செய்வேன், நோன்பு வைப்பேன், பகல் நேரத்தில் சாப்பிடவும் செய்வேன், அதே நேரத்தில் நோன்பு வைப்பேன், இரவு நேரத்தில் தூங்கவும் செய்வேன், அமலும் செய்வேன், அதே நேரத்தில் அன்னிக்காகும் என் சுன்னத்தி நான் முக்கியமாக திருமணம் முடிச்சிருக்கேன், யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாட்கள்லாம் இபாதத்து எப்படி இருந்துச்சுன்னா தடுக்கிறவள் இருந்துச்சு, நான் அப்படி செய்வேன், நான் பகல்லாம் நோன்பு வைப்பேன், இரவுலாம் நின்று வணங்குவேன்னு சொல்லி தடுக்கிற அளவுக்கு இபாதத்து செஞ்சு. ஆனால் நாம் அப்படி இருக்குமானா நிச்சயமாக கிடையாது. நம்முடைய சமுதாய மக்கள் எப்படின்னா புகைப்பழக்கம் அதிகமாகிட்டு, மதுப்பழக்கம் அதிகமாகிட்டு தடுக்கிற அளவுக்கு. நம்முடைய சஹாபாட்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, சஹாபாட்களுடைய அமல்களை தடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் அதிகமாக தொழுகாதீங்க, அதிகமாக நோன்பு வைக்காதீங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி அப்படி தடுக்கிற அளவுக்கு இபாச்சு. ஆனால் நம்முடைய சமுதாய மக்கள் ஆரோக்கியத்துக்கு எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் சர்வசாதாரணச்சு. மது பழக்கமாக இருக்கட்டும், புகைப்பிடிப்பதாக இருக்கும், போதை பழக்கமாக இருக்கட்டும், நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட அதிகமாக ஆகிட்டு ஒரு காலத்தில் முஸ்லீம்கள்டாலே ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்காண்டா இல்லாமல் போச்சு. ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ் கேட்டால், ஒரு இடத்துக்கு போகணுன்னு அட்ரஸ் கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை மது கடைக்குத்தானே கேட்குறீங்க, இந்த இது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிப்போச்சு. நம்மளுடைய சமுதாய மக்கள்கிட்ட மதுப்பழக்கம் அதிகமாச்சு. ஆனால் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த செயல்களும் செய்யக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நான் கற்றுத்தரோம். அன்பிற்கினிலே ஆக நம்ம அல்லா இடத்துல துவா செய்கிற நேரத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய முக்கியமான துவா, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் உடல் ஆரோக்கியத்தை கொடு, மறு உலகத்திலும் ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லி அதிகமாக அல்லாஹ் துவா செய்யணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. அன்பிற்கினர்களே, அதே மாதிரி அல்லாஹ் தடுத்த எந்த ஹராமான செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது. உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், எதையெல்லாம் தடுத்துருக்கணும் நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையெல்லாம் தடுத்தார்களோ சஹாபாட்கள் அதுதான் தடுத்து நின்றார்கள், அதை செய்ய மாட்டாங்க என்பதாக ஹதீஸில் பார்க்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு சஹாபியை நலம் விசாரிக்க போகிறாங்க. பொதுவாக ஒருத்தர் நோயில் சிரமப்படுதாரு, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நலம் விசாரிக்கிற ஒரு சுன்னத்து. எந்த அளவுக்கு நண்பன் நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் ஒரு நலம் விசாரிக்க நோயில் சிரமப்படுதாரு, கஷ்டப்படுதாரு அப்படின்னு அவரை போய் நலம் விசாரிக்கிறோம்டா 70,000 மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க. நம்ம ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நோயில் சிரமப்படுதாங்க, அவங்கள போய் நலம் விசாரிக்கிறோம், அல்லாஹ் அவங்களுடைய நோயை சிஃபா வைக்கிடுவான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்காக துவா செய்கிறோம் அப்படின்டா நமக்காக 70,000 மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க. காலையில் போனால் காலையில் 70,000 மலக்குமார்கள், மாலையில் போய் நலம் விசாரிக்க போனால் மாலையில் 70,000 மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் கட்டுத்தோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, யாராச்சும் ஒரு சபையில் வரல அப்படின்டா உடனே விசாரிப்பேன், அவர் எங்கே அப்படிம்பாங்க. அவங்க வெளியூர் போயிட்டாருன்னா அவங்களுக்காக துவா செய்வாங்க. அதே நேரத்தில் அவர் நோயில் சிரமப்படுதார், வந்தவர் ஒரு நோயில் சிரமப்படுதாருன்னா ரசூல் என்ன செய்வாங்க, உடனே போய் நலம் விசாரிக்க போவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அனசரலில் அறிவிக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோட பேசிக்கிருந்தாங்க. ஒரு சஹாபி விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம், யா ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி நோயில் சிரமப்படுதாரு, அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்க போய் நலம் விசாரிப்போம், அவரை போய் நலம் விசாரிச்சுட்டு வருவோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு சஹாபியை நலம் விசாரிக்க போகிறாங்க. நலம் விசாரிக்க போனால் அந்த சஹாபி எப்படி இருக்கிறாங்க, அந்த சஹாபி வீட்டில் அந்த காய்ச்சல் அந்த நோயில் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு முடங்கி போய் கிடக்கிறாங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரஜுலன் கது சார மிசுலுல் பரஹி, ஒரு பறவனுடைய குஞ்சு எப்படி மெலிஞ்சு போய் எலும்பு தோலமாக இருக்குமோ, பிறந்த குஞ்சு எப்படி மெலிஞ்சு போய் எலும்பு தோலமாக இருக்குமோ அதே மாதிரி அந்த சஹாபி நோயில் சிரமப்பட்டு மெலிஞ்சு எலும்பு தோலமாக இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி, எப்பா நீ அல்லாஹ்ட்ட எதிராக துவா செஞ்சியா, அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ். அந்த சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நான் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சேன். என்ன துவா அப்படின்டா, யாரெல்லாம் நான் என்னுடைய பாவத்தின் காரணமாக எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால், யா அல்லாஹ் உலகத்தில் எவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு நீ தண்டனை தருவதாக இருந்தால், நான் செஞ்ச பாவத்திற்கு நீ தண்டனை தருவதாக இருந்தால் அந்த தண்டனை இந்த துன்யாவில் கொடுத்துரு, இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி நான் அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் எதுக்கு போய் இப்படி துவா செஞ்ச? ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்டு சொல்லுவாங்க, எதுக்கு போய் இப்படி துவா செஞ்ச, அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இப்படி துவா செஞ்சேன்னு சொல்லிவிட்டு அந்த சஹாபிக்கு ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பாங்க.
இந்த துவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த துவாவில் பல்வேறு சிறப்புகள் உண்டு. அந்த துவா என்னென்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ வக்கினா அதா பண்ணார். அதனுடைய அர்த்தம், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடு, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடு, மறு உலகத்திலும் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடு, வக்கினா அதா பண்ணார், இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள. இப்படிப்பட்ட அந்த துவாவை அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. பொதுவாக எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் சரி, நாம் எந்த சூழ்நிலையும் அல்லாட்ட தண்டனையை கட்டக்கூடாது. பாவமா எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். நோயில் சிரமப்படுதுமா எல்லாம் ஆரோக்கியத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும், அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அதைத்தான் அல்லாஹ்தால விரும்புகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த சாபி கடைசியில் படுக்கையாக கிடந்தாங்க, முடங்கி போய் கிடந்தாங்க, எலும்பும் தோலமாக கிடந்த அந்த சாபி கடைசியில் இந்த துவா ஒதுக்கிட்டே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வக்கினா அதாபன். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதையே கொடு, மறு உலகத்தில் எங்களுக்கு நல்லதையே கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் அல்லாஹ் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நோயும் ஷிஃபாவானது, பரிபூர்ணமானார்கள், ஆரோக்கியம் கிடைத்தது என்பதாக சஹாபத்கள் அனஸரில் அறிவிப்பாங்க. அன்பிற்கின்லாக எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான துவா, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு. அல்லாட்ட நம்ம ஆரோக்கியத்தை அல்லாட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தோங்க. அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் பாவமன்னிப்பு அல்லாட்ட பாவமன்னிப்பத்தை கேட்கணும் சொல்லி, யா அல்லாஹ் நான் செஞ்ச தண்டனையின் காரணமாக, நான் செஞ்ச பாவத்தின் காரணமாக எனக்கு இந்த உலகத்திலே தண்டிச்சிரு, இந்த உலகத்தில் எனக்கு தண்டனை கொடுன்னு சொல்லி எந்த சூழ்நிலையை கேட்கக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அன்பிற்கினில். ஆக துவாவில் கேட்குறோம், அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்குறோம்டா, அந்த துவாவில் முக்கியமானது அவரால் ஆரோக்கியத்தை கேட்கணும். எந்த சூழ்நிலையிலும் நோயையோ தண்டனையோ எந்த சூழ்நிலை அல்லாட்ட கேட்கக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. துவாங்கிறது ஒரு முக்கியமான இபாதத்து. அத்துவாவும் முகுல் இபாதா. எப்படி தொழுகிறது ஒரு இபாதத்து வணக்கமோ, நோன்பு வைக்கிறது இபாதத்தோ வணக்கமோ, ஹஜ்ஜி செய்கிறது உம்ரா செய்கிறது எப்படி ஒரு இபாதத்து வணக்கம், அதே போன்று துவாங்கிறது ஒரு முக்கியமான இபாதத்து, முக்கியமான ஒரு வணக்கம். அந்த துவாவின் மூலமாக பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு அந்தஸ்துகள் நிச்சயம் அடையலாம். அந்த துவா கேட்குற நேரத்தில் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்குறது, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, மனைவி மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, ஊர் மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, ஆரோக்கியத்தை அல்லாஹ்ட்ட அடிக்கடி கேட்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, வைன் தவுத்து நியமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எண்ணவே முடியாது. அதில் முதல் நியமத்து தான் ஈமான் என்கிற உயர்ந்த பாக்கியம். ஈமானுக்கு அடுத்தபடியான நியமத்து தான் உடல் ஆரோக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்து துஆ செய்கிற நேரத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்து ஆரோக்கியத்தை கேட்கணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எல்லா நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வையும் கஷ்டமில்லாத வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்கள் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாலையும் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் வீடுகளில் மருத்துவமனைகளில் நோயினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான ஷிஃபாவை, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை, நிம்மதியான வாழ்வை தந்தல் புரிவானாக. நம் மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.